கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தினகரன் சொல்லியிருக்காரு. தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி, கொள்கைன்றது வேற அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் சொன்னாரு. உங்களுடைய அபிப்பிராயம் சார்? இல்லடா ஐயா, டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றாங்க கொள்கை வேற கூட்டணி வேற. இல்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல நான் கேட்குறேன், கொள்கை வேற கூட்டணி வேற. நான் கேட்கறது எல்லாருமே இது சொல்றாங்க, எல்லா தலைவர்களுமே கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கையை விட்டுட்டு என்ன கூட்டணி? கூட்டு அணிங்கிறது எதுக்காக? ஒத்த கொள்கை இருந்தா தானே கூடி வேலை செய்யணும். கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டணின்னா அது எப்படி ஏற்கிறதுன்னு. பாரதிய ஜனதா ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசிட்டு அது என்ன அருகதை வச்சிருக்குது? எல்லா இடத்துலயும் இடி ரைடு போட்ட, அமலாக்கத்துறை சோதனையை போட்ட, எல்லா இடத்துலயும் பணம் வாங்கி தேர்தல் பத்திர எலக்ட்ரல் பாண்டுல எல்லா இடங்களையும் பணம் வாங்கி முதல்ல அதிகமா வாங்கினது. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் வாங்கி உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிரால சிவசேனையை உடைச்சு 42 வேட்பாளர்களை தூக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கு, ஒரு ஆளுக்கு 30 கோடி. இது லஞ்சம் இல்லையா? இப்ப லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா, ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி நீங்க தான் நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சீங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க தான் அம்மா சசிகலாவை உள்ள வச்சீங்க. அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? ஐயா தினகரன் ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சது யாரு? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரோட எது கூட்டணி வச்சீங்க மறுபடியும்? அப்ப ஊழல் லஞ்சத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, நேர்மை இருக்கு, என்ன இருக்கப்போ? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும், எல்லாரும் பேசுறோம். எவன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பங்கீட்டை பிரிச்சு கொடுக்குறானோ அந்த கட்சி ஆட்சி, அந்த கட்சியோட தான் எங்களுக்கு கூட்டணின்னு ஏதாவது ஒரு தலைமை சொல்லி பிடிவாதம் பண்ணிச்சுதா? ஒண்ணும் இல்லை. நம்மகிட்டே சொல்றது, நீங்க சொல்றது சரிதான், கட்சியை காப்பாற்றணும்லன்றாங்க. கட்சியை காப்பாற்றுவதை லட்சியமாகி போனா எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சோம்? அப்பாவின்னு சொல்லாம எப்படி சொல்ற? ஒரு பயன்படுத்தினவனே நீங்க குற்றவாளிங்கிறீங்களே, வித்தவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன ஒரு நேர்மையால என்னை ட்ரோல் பண்ணா பயந்துருவா? உனக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் இல்லை. இதுக்கும் யாரு அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றான், என்ன சொல்றான்? வாதத்தில் தோற்பவன், தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான். என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல உனக்கு பக்கு இல்ல, அறிவு இல்லை, உடனே அவதூறுக்கு போயிடுவேன். அவன் பயன்படுத்தியிருக்கான். நாட்டுல 2 பேர் தான் பயன்படுத்தினா, நீ பெரிய உளவு படை வச்சு கண்டுபிடிக்கிற வெங்காயம் நீ விற்கிறதே ஆளுகதான். எல்லாருக்கும் தெரியும் 2 பேர் சிக்கிறதுனால, புகழ்பெற்ற நடிகர்னால வெளியில செய்தி வருது. 2 பேரும் சிக்கல் என்ன மறுபடியும் வித்துட்டு தானே இருப்ப? வித்தவங்க பதிலுங்க. அப்புறம் இந்த 2 பேரை உள்ள போட்டீங்க, இதோட அந்த கொக்கைன், கஞ்சா, அவின், குட்டா இதெல்லாம் நின்றுமா?